வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. There is one proverbங்க இன் இங்கிலீஷுங்க. அத நம்ம தமிழ் படுத்தியும் சொல்லிக்கலாமுங்க. அது என்னன்னா வெர்ஜினிட்டி இஸ் நாட் அ டிக்னிட்டி. வெர்ஜினிட்டிங்க வேற ஏதோ டிக்னிட்டின்னு ஏதோ சொன்னாரு. அவரே சொல்லுவாரு கேளுங்க. Proverb இல்ல சார். ஏதோ சொல்ல virginity தான் சொல்லுங்க. Virginity is not the dignity, it's a lack of opportunity. Virginity is not a dignity, it is a lack of opportunity. It's a lack of opportunity. Okay, அதுக்கு தமிழ் படுத்தி சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டேனுங்க. வெர்ஜினிட்டிங்கிறது டிக்னிட்டி கிடையாதாம்மா. அது கிடைக்காம போனா ஆப்பர்ச்சுனிட்டி அம்மா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னா வெர்ஜினிட்டி போயிருமா அம்மாங்க. அப்புறம் எதுக்கு டிக்னிட்டி அப்படின்னு கேக்குறாருங்க. அதனால வெர்ஜினிட்டிங்கிறது உங்க டிக்னிட்டியா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்ககிட்ட யாராவது வந்து ஏங்க ஆரியோ வெர்ஜின் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலீங்க அதனால நாங்க வெர்ஜின்ங்க அப்படின்னு சொல்லணும். இத தமிழ் படுத்தியும் சொல்லலாமுங்க. அதையும் சொல்லுவாரு கேளுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு தமிழ் படுத்தி சொல்லணும்னா சொல்ல முடியுமா? சொல்லலாம். சொல்லுங்க. கன்னித்தன்மை என்பது ஒரு தகுதி அல்ல, அது வாய்ப்பு கிடைக்காததின் உச்சமே. இது எல்லாரும் பாத்தீங்களா? வெர்ஜின்னா கன்னித்தன்மைங்க. தமிழ்ல சொல்றப்பதான் நல்லா இருக்குது. கன்னித்தன்மை, கற்பு, கற்பொழுக்கம், கற்பு நெறி, இப்படி கற்பு நெறி தவறாமல் இருக்கிறேன் என்பது பெண்களுடைய தகுதி அல்ல. போய் சொல்ல வாய திறந்தா போய் சொல்லிட்டு இருக்க. நீ போய் சொல்லாத. உனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி பழகு. வாய்ப்பு கிடைச்சிருந்தா சொல்லிருப்பியா? அப்போ சொல்லிருப்பியா கன்னித்தன்மைன்னு? நீ கன்னித்தன்மையோடு இருப்பதற்கு காரணம் நீ அல்ல, கிடைக்காத அந்த வாய்ப்பு. பெண்களாகி நீங்கெல்லாம் மேனகை. விஸ்வாமித்திரன் கண்ண முழிக்காம தவம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆம்பளை கண்ணை மூடனாதான் நீ வெர்ஜின். இப்படி சொல்லலாமா அப்படின்னு நம்ம ஆவுடையப்பன் கேக்குறாரு. இப்படி கேட்டிருக்கலாம். ஆனா அவர் எப்படி தெரியுமா கேட்டாரு? இப்படி எல்லாம் கேக்குறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாரு. உங்க வீட்டுல தங்கச்சி இருக்காங்க, உங்க கூட பெண் நண்பர்கள் இருப்பாங்க. அப்ப இவர் கேட்டாரு, நீங்க உங்க பெண் நண்பரோட போகிறது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, இல்ல அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்க தங்கச்சியும் கொடுக்கலாம், ஏன் உங்க அம்மாவும் கொடுக்கலாம். ஓ எங்க அம்மா கன்னி பெண் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன வெர்ஜினிட்டி பார்த்து இருக்கிறாள? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தானே. அது அம்மாவே கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த நிட்டியும் இல்ல. ஆமாங்க, இந்த மேனகை தாங்க விஸ்வாமித்திரனை டான்ஸ் ஆடி மயக்குச்சு. அதுவும் மேனகை பாடின பாட்டு இருக்குல்ல, பா அன்னைக்கு என்ன பாட்டு பாடுறச்சுன்னு தெரியல மேனகை. ஆனா முந்தானை முடிச்சுல மேனகை அந்த பாட்டை பாடிருச்சு. கண்ண துறக்கணும் சாமி. பாட்டை நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எழுதுனவன் யாரு தெரியும்ல? இந்த இப்படி ஒரு பொம்பளை பாடுறதா நினைச்சு எழுதுனால அவன் யாருன்னு கேக்குறேன். மேனகை விஸ்வாமித்திரனை பார்த்து பாடுற மாதிரி ஒருத்தன் எழுதிட்டான். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும், கைய பிடிக்கணும், அதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லைல்ல. அப்பதான் இன்னொரு ஆண் வர்றா. அப்படி இந்த கல்யாணி காம்போதி ராகத்தை கலந்த அந்த கபோதி அந்த வார்த்தைகளை படிக்கிறாருங்க. இந்த பாட்டை எழுதினானும் இசையமைச்சானும் இந்த பாட்டு இந்த படத்துக்கு வேணும்னு சொன்னானும் கன்றாவி பண்ணி வச்சிருப்பாங்க. ஜானகி அம்மா தான் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருப்பாங்க. அவங்களோட வயசுக்காக மட்டும்தான் அந்த பாட்டை கேட்க முடியுமே தவிர. இப்ப சொல்லுங்க, அந்த ஆங்கில ப்ரோவர்ப் சொன்ன அந்த ஆளோட போட்டோ போடுங்க. அக்கண்ணே கண்ணே, லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்ச கண்ணு. இந்த ஆசிஃபான ஒரு பிள்ளை காஷ்மீர்ல கேள்வி விட்டுக்கிறீங்களே, வர்ஜினா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு டிக்னிட்டியே இல்ல. ஆடு மேய்க்க போன புள்ள ஆப்பர்ச்சுனிட்டி தேடியா போச்சு. கண்ணை மூடி தவம் இருந்த வால்மீகியும் விஸ்வாமித்திரனும் அந்த வாசகனும் கம்பனும் மகாகாவி பாரதியாரும் அவங்கெல்லாம் இல்ல. ஆனா அவங்கள மாறி உள்ளுறுதி கொண்ட ஆண்கள், தவத்தை மட்டுமே தவமாக கொண்டு வாழ்ந்த தருதலைகள், அவங்க எதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்கன்னு தெரியலையே. ஆண்களுக்கு வெர்ஜினிட்டி கிடையாது, அதனால அவனுக்கு டிக்னிட்டி தேவையே இல்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அலைஞ்சான் அப்படின்னு ஏன் தம்பி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனா நான் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி நான் நாக்க தொங்க போட்டு போனா நான் ஏன் நீ தானே? ஆட உங்க வீட்டுல தங்கச்சி இருக்கும்ல. சரி அண்ணன் தானே அப்படின்னு துண்ணை மட்டும் போத்திட்டு வந்திருந்தா அந்த புள்ள நிலைமைய யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அ லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி.
இட்ஸ் a lack of opportunity. உடனே வெண்ண மாதிரி வந்து மாதவிய பத்தி பேசுவான். அப்போ இந்த கோவலனோட புத்தி என்ன கூறுகட்டு போச்சா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நேரா விதி படத்துக்கு போயிருவாங்க. அந்த விதி படத்துல கோர்ட் சீன் நடந்துட்டு இருக்கும். எத்தனை பெண்களிடம் போனாலும் ஒரு ஆண் ஆணாகவே இருக்கிறான், ஆனால் ஒரு பெண் தாயாக மாறி விடுவாள். இதற்கு காரணம் ஆண்களா ஆண்டவனா? உடனே சுஜாதாமாவோ ஆண்டவனே தான், நான் அதை மறக்கவில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா, அந்த ஆண்டவனை செருப்பு கழட்டி அடிங்கடான்னு சொன்னாரு. என்னமோ ஆண்டவனே இறங்கி வந்து இந்த தம்பியை கூப்பிட்டு, கண்ணு கண்ணு பெண்களும் இப்படித்தான் இருப்பாங்க, they are searching for the opportunities, if they consume the opportunity they will conceive. This law is written by me, you know who am I am the God. எழுதவோ படிக்கவோ தெரியாத காட பத்தி எழுதி என்ன பையன்னு இந்த கவிப்பேரரசு காமுகன்கள் கண்ணு என்பதை இந்த மழை கண்டறிந்து சொல்லியது. யாருக்கிட்ட? வைரமுத்து கிட்ட போய் சொல்லிச்சு. ஒரு நாள் சாயங்காலம் 3 மணிக்கு மழை சோடு பெஞ்சுக்கிட்டு இருந்தது. பொன்மணி வைரமுத்த போலேன்னு ஒரு அப்பப்பி போய் பொறிக்கடலை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வைரமுத்து கூடையும் தூக்கிட்டு மலையில கடைக்கு போறப்ப 4 கிலோ கருப்பு புளி மஞ்ச தூள்ளுடா அப்படின்னு சொல்லாம பொறி வாங்குறதுக்கு மழையில நடந்து போயிட்டு இருக்காரு. டே வைரமுத்து, எங்கடா போற அப்படின்னு கேக்குது. பொண்டாடி பொறிக்கடலை வாங்க சொல்லி இருக்குதா, அதான் போய்க்கின்னு இருக்கேன். முன்னாடி ஒரு பொண்ணு நடந்துட்டு போகுதுல்ல, அந்த பொண்ணு கன்னி பொண்ணுடா, கன்னி. உடனே வைரமுத்து, இவள் கண்ணி என்பதை இந்த மழை கண்டறிந்து சொல்லியதாமா. ஏண்டா தம்பி, இந்த இங்கிலீஷ்ல ப்ராவர்ப் சொன்னவரே, இது அந்த வைரமுத்தானுக்கு மழை கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல பொறிகடல வாங்கிட்டு வான்னு பொண்டாட்டி அனுப்புன ஆப்பர்ச்சுனிட்டியான்னு சொல்லிட்டா பரவாயில்ல. இந்த சாமி இருக்காருல, சாமி உங்க கணக்குப்படி கடவுள் எல்லா உயிர்களையும் சமமா படைச்சிருக்கிறாரு. இந்த மனுஷ குரங்குங்க மட்டும் 4 கால்லயே போயிட்டு இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. எந்த குரங்கும் எந்த மழையிடமும் யாரு கண்ணி அப்படின்னு இது வரைக்கும் கேட்டிருக்காது. ஏன்னா குரங்குக்கு வெர்ஜினிட்டியும் இல்ல, டிக்னிட்டியும் இல்ல. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி ஒரு நாளும் அலைஞ்சதும் கிடையாது. ஆனா எங்களுக்கு 6ஆம் அறிவு இருக்கு. குமிஞ்சு கிடந்த குரங்குக்கு நிமிர்ந்த உடனேயும் 6வது அறிவு வந்துருச்சுன்னு இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. அந்த 6வது அறிவுல கண்டுபிடிச்சதுதான் இந்த கருமாந்திரம் எல்லாம். இந்த இளவெடுத்த தம்பி இது ஆங்கிலத்துல சொல்றதுதான் இது ஆச்சரியத்தின் உச்சம். இந்த இளவெடுத்த ப்ராவர்ப் எல்லாம் தமிழ் மொழியில தான் இருக்கு, அதுவும் இப்ப இருக்கிற தமிழ் மொழியில. அப்புறம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லட்டா, எதையுமே சிந்திக்காத சாமி சிலைகள் எல்லாம் தூக்கி போட்டு அந்த இடத்துல இப்ப உலகளாவிய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பல உண்மைகளை கண்டறிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க ஒரு படி மேல போய் ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப இருந்து தெரியுமா? நமக்காக எதுவுமே பேசாத அந்த சாமி சிலைய தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான். ஆனா இங்க தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறியே, உங்ககிட்டதான். நீ அநேகமா சூத்திர பையனாதான் இருப்ப. பஞ்சமனா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவேன். ஒருவேளை நான் பிராமணனா இருந்தா அப்படியே இருந்தாலும் நீ இப்படித்தான் பேசுவ. ஏன்னா பில்கிஸ் பானு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அங்க வெர்ஜினிட்டியும் பார்க்கல, டிக்னிட்டியும் பார்க்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது. அது ஒரு கலவர சூழல்ல கூட கண்டபடி இவனுங்க வேலைய பார்த்திருக்காங்க. சோ நீ யாராக இருந்தாலும் நீ ஆணாக இருப்பதால் இப்படித்தான் பேசுவ. உலக நாடுகள் ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பத்தி பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல ஜென்ஸ் ஈக்வாலிட்டிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற எங்க மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நம்பூதிரிகள் மேனோனையும் நாயர்களையும் 30 அடி தூரத்துல வச்சுக்கிட்டாங்க. மேனோனும் நாயரும் சேர்ந்து ஈழுவனை 30 அடி தூரத்துல வச்சுக்கிட்டாங்க. அந்த ஈழுவன் புலையனை 30 அடி தூரத்துல தள்ளி வச்சான். இது கேரளால. தமிழ்நாட்டுல பேரு மட்டும் மாறும், கொஞ்சம் மாத்த வரும், அவ்வளவுதான். இந்தியா முழுக்க இப்படித்தான். இதுல ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பத்தி பேசல, ஜென்ஸ் ஈக்வாலிட்டி இல்லன்னு தான் பேசணும். வெர்ஜினிட்டி இஸ் நாட் a dignity, it's a lack of opportunity. அப்படித்தானே? போடா புதுசா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா சொல்லிட்டேன். உங்களுக்கே ஈக்வாலிட்டிய பத்தி பேசணும், நீங்க எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, இந்த கேவலமான ப்ராவர்ப் எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னதுதான் சாமி அப்படின்னா, அந்த சாமிகளையெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா சாத்துவோம். இப்போ பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.